அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். நண்பர்களே, அடுத்த ஒரு மணி நேரம் அல்லது 50 நிமிடங்கள் நீங்கள் கேட்கப் போகிற ஒரு விஷயம் நம்முடைய ஆரோக்கியத்தை, நம்முடைய வாழ்க்கையில் ஆரோக்கியத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தரும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஜின்சினோ என்ற இந்த வார்த்தைக்கு முழு அர்த்தம் இந்த ஒரு 50 நிமிடங்கள் முடியும் போது உங்களுக்கு தெரியும். என்னுடைய பேர் ஜேம்ஸ். நான் ஒரு 29 வருஷம் கேரளா ஹெல்த் சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஹெல்த் இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த வெல்னஸ் அப்படிங்கிற சொல்லக்கூடிய உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான நிறைய கிளாஸஸ், செமினார்ஸ் எல்லாம் நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு மணி நேரம் கேட்கக்கூடிய இன்னைக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என கூறி இந்த பிரசன்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதெல்லாம் ஆரோக்கியம் சம்பந்தமான சில புள்ளி விவரங்கள். நம்ம இதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம், கேட்கிறோம். ஆனால் அதை மனசில் என்ன பாதிப்பை நமக்கு ஏற்படுத்துது அப்படிங்கிறது ஆரோக்கியத்தை பற்றி விழிப்புணர்வு இருக்கிறவங்களுக்கு அந்த மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்தியாவில் ஒவ்வொரு வினாடிக்கும் ஒவ்வொரு 30 வினாடிக்கும் ஒருவருக்கு பக்கவாதம் ஏற்படுகிறது, ஸ்ட்ரோக். எவ்ரி 30 செகண்டில் ஒரு ஆளுக்கு இந்தியாவில் ஒரு நாளைக்கு 6000 மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக், டெத் நடக்குது. ஒவ்வொரு நாளும் சுமார் 2300 பேருக்கு மேல் புற்றுநோயால் இறந்து போகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 2 லட்சம் பேர் டயாலிசிஸ் கண்டிஷனுக்கு வர்றாங்க, புதிய டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ். அதே மாதிரி பெண்களில் 24% பேர், இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களில் 24% பேரும், ஆண்களில் 23% பேரும் ஒபிசிட்டி, உடல் பருமன். இந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுகிறது? அதான் இங்க முக்கிய விஷயம். ஆரோக்கியம் என்கிற நிலையில் நாம் எங்க போயிட்டு இருக்குது? நம்ம நாடு மட்டுமில்லை, நம் வீடும் எங்கே போகிறது? இதற்கு என்ன காரணம்? என்றைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி, மிக மிக குறைவு. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு தோணும், அவ்வளவு அந்த செகண்ட். அது முடிந்தால் நம்ம நார்மலான வழக்கமான வாழ்க்கைக்கும் உணவுக்கும் நம்ம போயிடுவோம். தெரிந்து கொள்ளுங்கள், நம்ம உடம்பு என்பது, நம்ம உடம்போட பாடிங்கிறது பார்த்தீங்கன்னா கோடான கோடி செல்களால் ஆனது. இந்த உடம்பு நிறைய வகையான செல்கள் இருக்கு, ட்ரில்லியன் கணக்கில். ஒரு ட்ரில்லியன் அப்படின்னாலே 1,00,000 கோடி. அப்போ நான் யோசிச்சு பாருங்க, 40 ட்ரில்லியன் 50 ட்ரில்லியன் செல் தான் நம்ம உடம்பு. அதில் பல வகையான செல் இருக்கு. நான் கேள்வி என்னன்னா, இந்த செல்களுக்கும் நம் உடம்புக்கும் என்ன வேண்டும்? அதன் உணவு என்ன? இந்த கேள்வி. நான் இன்னைக்கு சாப்பிட்றதெல்லாம் இந்த செல்லுக்கும் என் உடம்புக்கும் தேவையானது தானா அப்படிங்கிறத கேள்வி. நமக்கு தெரியும், நம்ம ஒரு சின்ன புள்ளியாக நம் தாயின் கருவறையில் உருவான நாம் இன்னைக்கு ஒரு 70 கிலோ 80 கிலோ அல்லது 100 கிலோ ஒருத்தர் இருக்கிறோம் அப்படின்னா இந்த உடம்பு எதனால் உருவானது? எப்படி உருவானது? நமக்கு தெரியும், நம்ம உணவு சாப்பிட்றோம், சாப்பிட்டோன்னே கழிவு வெளியேறுது உடம்பிலிருந்து. அந்த உணவில் இருக்கக்கூடிய சில ஊட்டச்சத்துக்களை உடம்பு எடுத்துக்கொண்டு, அதனால் தான் இந்த உடம்பு இவ்வளவு பெரிய உடம்பு நமக்கு வளர்ந்திருக்கிறது என்றால் உடம்பு முழுவதும் ஊட்டச்சத்துக்களால் ஆனது. நிறைய வேணும். ஃபேட்டி ஆசிட்ஸ், நல்ல கொழுப்பு சத்து வேண்டும். கொழுப்பு சத்தில் இருக்கக்கூடிய ஃபேட்டி ஆசிட்ஸ் நமக்கு தெரியும், ஒமேகா 3, 6, 7, 9 அப்படின்னு நிறைய இருக்கு. ஒரு 11 வகையான ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. கார்போஹைட்ரேட் என்கிற மாவுச்சத்து வேண்டும், குளுக்கோஸ். புரோட்டீன், புரதச்சத்தில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் வேண்டும். நார்ச்சத்து, ஃபைபர் என்கிற நார்ச்சத்து வேண்டும். நமக்கு தெரியும், ஃபைபருங்கிறது ஜீரண மண்டலம் சரியாக வேலை செய்வதற்கு நார்ச்சத்து அவசியம். மினரல்ஸ் என்கிற தாதுக்கள், அதில் 2 வகையான மினரல்ஸ் இருக்கு. ட்ரேஸ் மினரல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஊசி முனை அளவு போதும், அவ்வளவு ரொம்ப கம்மியாக வேணும். ஆனால் அது வேண்டும். கிராம் கணக்கில் சிலது வேணும். இரும்பு சத்து, கால்சியம் சத்து, அந்த மாதிரி தாதுக்கள் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக வேணும். அதெல்லாம் மேக்ரோ மினரல்ஸ். வைட்டமின்கள் ஒரு 12 13 வகையான வைட்டமின்ஸ் இருக்கு. இது கூட தண்ணி. இதுதான் உடம்பு. நீங்கள் உடம்பை கரெக்டாக பிரிச்சுன்னு வச்சுங்க. ஒருத்தரோட உடம்பு வெயிட்டை வச்சு நீங்கள் கரெக்டாக பிரிச்சிங்கன்னா உடம்பு வெயிட்டோட 55 முதல் 60% தண்ணீரால் ஆனது. ரத்தம், ஹீமோக்ளோபின், அதாவது ரத்தம், என்சைம்ஸ், ஹார்மோன்ஸ், இந்த மாதிரியான திரவ வடிவில் உடம்பில் இருப்பது நம்ம உடம்போட வெயிட்டில் 55லிருந்து 60%. 20% புரோட்டீன். மிக மிக நம் உடம்பு ஊட்டச்சத்துக்களில் தண்ணீருக்கு பிறகு அதிகமாக உடம்புக்கு தேவைப்படுவது புரோட்டீன், புரதச்சத்து 20%. அடுத்தது கொழுப்பு சத்து 15% வேண்டும். கொழுப்பு, ஒவ்வொரு செல்களிலும் புரோட்டீனும் கொழுப்பும் இருக்கிறது. உடம்பு முழுவதும் புரோட்டீனும் கொழுப்பு இருக்கணும். 5% மினரல்ஸ்,
2% மட்டும் போதும். குளுக்கோஸ் என்கிற கார்போஹைட்ரேட், ஒரே 1% வைட்டமின்கள், அவ்வளவுதான். இதுதான் உடம்பு, மனித உடம்பு. நல்லா யோசிச்சு பாருங்க. இதில் ஒன்று குறைந்தாலும் பிரச்சனை என்று எத்தனை பேருக்கு தெரியும்? குறைஞ்சா மட்டும் இல்ல, கூடனாலும் பிரச்சனை. அதுதான் இங்க நம்ம என்ன நடக்குது, நம்ம எங்க போயிட்டு இருக்கிறோம், நம்ம உடம்பு நிலை ஏன் இந்த மாதிரி மோசமா போயிட்டு இருக்குது, ஆஸ்பத்திரி எல்லாம் நிறைந்து வழிகிறதே ஏன்? நிரம்பி வழியுது ஆஸ்பத்திரி ஏன்? யோசிச்சது உண்டா அப்படின்னு கேட்குறேன். நான் சமீபத்தில் கோவை மெடிக்கல்ஸுங்கிற ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் இருக்குது போயிருந்தேன். சொன்னால் நம்ப மாட்டேங்க, அந்த காரை நிறுத்துறதுக்கு நான் அலைச்சல் இருக்கு பாருங்களேன். ஒரு கார் எல்லாம் ஃபுல்லு, 2 வீலர் பார்க்கிங், கார் பார்க்கிங் எல்லாம் ஃபுல்லு, ரோட்டில் வெளியே கொண்டு வந்து ரோட். இதே மாதிரி தான் எல்லா ஹாஸ்பிட்டலோட நிலைமையும். நாம் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகாத வரை அதன் வீரியம் அல்லது சீரியஸ்னஸ் நமக்கு புரியாது. இதுதான் உடம்பு. ஒன்று குறைந்தாலும் பிரச்சனை, ஒன்று குறைந்தாலும் பிரச்சனை. உதாரணமாக இப்ப நம்ம பேச போற சப்ஜெக்டே அதுதான், ஒன்று குறைந்தாலும் பிரச்சனை. நான் சொன்னேன், உடம்புல ஃபேட்டில், கொழுப்பில் இருக்கக்கூடிய கொழுப்பு அமிலங்களான omega-6 and omega-3, ஒரு 11 வகையான ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. அதுல மிக முக்கியமானது omega-6, omega-3. நம்ம அடிக்கடி கேள்விப்படுற வார்த்தை omega-3, omega-3, omega-3 அடிக்கடி டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றது கூட கேள்விப்பட்டிருப்போம். இந்த ரெண்டு, அதாவது இவ்வளவு ஊட்டச்சத்தில் மிக முக்கியமான 2 ஊட்டச்சத்து omega-6, 3. இது நம்ம ஒவ்வொரு செல்களிலும் இது இருக்கிறது. நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய செல்கள் இருக்குல்ல, அதுல ஒவ்வொன்றிலும் இது இருக்கிறது. எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய டிஎன்ஏ இருக்குல்ல, டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு செல்களிலும் இருக்கிற டிஎன்ஏ மரபணு, அதுல omega-6 1 மடங்கும் omega-3 1 மடங்கும் இருக்கிறது. படைப்பே அப்படித்தான், படைப்பே அப்படித்தான். செல்கள், செல்லுக்குள்ள, செல்லோட சயின்ஸ், செல்லுலார் சயின்ஸ், செல்லுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு படிச்சு பார்த்தீங்கன்னா அப்ப புரியும். டிஎன்ஏல omega-6ம் 3யும் 1:1 என்ற விகிதத்தில் இருக்கிறது. சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, குறைந்தபட்சம் 3:1 என்ற விகிதத்தில் omega-6ம் 3யும் நம் செல்களில் இருக்க வேண்டும், உடம்பில் இருக்க வேண்டும். அதாவது omega-6 என்ற ஃபேட்டி ஆசிட்ஸ் 3 மடங்கு இருந்தால் omega-3 1 மடங்காவது இருக்க வேண்டும். அப்படித்தான் இருந்தது. எல்லாம் இயற்கையாக நேச்சரா கிடைத்த போது, நான் சொல்றது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கலாம். இந்த மண்ணில் விளைந்த, தண்ணி குடிச்சிங்கனாலும், காற்றை சுவாசித்தாலும், எதை நீங்க சாப்பிட்டாலும் இந்த மண்ணில் இருந்து இயற்கையாக விளைகிறதை சாப்பிட்ட ஒரு காலத்தில் omega-6ம் 3யும் 3:1 என்ற விகிதத்தில் தான் மனித உடம்பில் இருந்தது. ஆனால் நிலைமை மாறுது. கடந்த இந்த நூற்றாண்டுக்குள்ள 1950களுக்கு பிறகு பசுமை புரட்சி, நிறைய மாற்றங்கள், விஞ்ஞான வளர்ச்சி, ஐடி ரெவல்யூஷன், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், விவசாய அக்ரிகல்ச்சர், இப்படி நிறைய மாற்றங்கள் வந்து உணவு முறையில் மனிதன் மாற்றங்களை கொண்டு வர ஆரம்பிக்கிறார். அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, 3:1 என்று இருந்த omega-6-3 ரேஷியோ மாற ஆரம்பிக்குது. 21:1, 25:1, இப்ப நம்ப மாட்டீங்க, 50:1, 60:1. அதாவது omega-6 அளவுக்கு அதிகமாக ஆயிட்டே இருக்கு, omega-3 ஏறவே இல்லை. அப்ப 3:1ங்கிற அந்த ரேஷியோ தவறிவிட்டது, இம்பேலன்ஸ் ஆயிருச்சு. ஒரு 2 ஃபேட்டி ஆசிட்ஸ், அத்தனை ஊட்டச்சத்துக்களில் ஒரு 1 அளவுக்கு அதிகமாயிருச்சு, 1 குறைஞ்சிருச்சு. இது என்ன பிரச்சனை? இது ஒரு பெரிய பிரச்சனையா அப்படின்னு யோசித்தீர்கள் என்றால் மிகப்பெரிய பிரச்சனை. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கான்சிக்வன்சஸ் என்று சொல்லக்கூடிய பிரச்சனைகள், உடல் ரீதியான பிரச்சனைகளிலுடைய அடிப்படை 80% பிரச்சனைகளுக்கும் நோய்களுக்கும் அடிப்படை காரணம் omega-6 அளவுக்கு அதிகமாகி omega-3 மிக மிக குறைந்து போனதுதான். என்ன பிரச்சனை வரும்? நம்முடைய பிரெயின் ஃபங்க்ஷன், மூளையின் செயல்பாடு, ஹார்ட்டோட ஃபங்க்ஷன், ஸ்கின், உங்க முடியோட குவாலிட்டி கூட மாறி போச்சு. நம்மளுடைய முடி என்ன, எத்தனை பேருக்கு முடி இருக்குது, இருந்தாலும் அந்த முடி ஆரோக்கியமா இருக்கா? அதுக்கு கூட இந்த omega-6 ரேஷியோ மாறுறது முடியில், உங்க முடியில் தெரியும். ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டி, ஹார்ட் ஃபங்க்ஷன், உள்ளில் இருக்கக்கூடிய உடம்புக்குள்ள இருக்கிற எல்லா உறுப்புகளுடைய செயல்பாடுகள், உங்களுடைய ஈவன் எலும்பு, மூட்டுக்கள், எல்லாத்திலையும் பிரச்சனை வருவதற்கு omega-6-3 இம்பேலன்ஸ் மிக மிக முக்கிய காரணமாக இருக்கிறது. இப்ப கேள்வி வரும், எப்படி காரணமாக இருக்கிறது? ஒன்று சொன்னா அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லணும், தெளிவா சயின்டிபிக்கா, அறிவியல் ரீதியாக விளக்கப்படாத எதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. இதுதான் செல், நமக்கெல்லாம் தெரியும்.
செல்லுங்கிறது இதுதான். நாம் உண்ணுகிற உணவு, ஒவ்வொரு நாளும் நாம் சாப்பிட்ற சாப்பாட்டில் உணவில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், நான் இப்போ சொன்ன ஊட்டச்சத்துக்கள் கொஞ்சமெல்லாம் இருக்குது, கொஞ்சம் அதிகமாக இருக்குது, சிலது கம்மியாக இருக்கு. முழுமையான இந்த ஊட்டச்சத்துக்கள் நம்ம உணவில் ஒரு நாளும் நம்ம சாப்பிட்டதில்லை, இப்போ சாருமே சாப்பிட்றதில்லை. இது புரோட்டீன், விட்டாமின்ஸ், மினரல்ஸ், கார்போஹைட்ரேட் இதெல்லாம் சரியான விகிதத்தில் சாப்பிட்றதில்லை. எனிவே நம்ம சாப்பிட்ற உணவில் ஊட்டச்சத்து இருக்குல்ல, கம்மியாக இருந்தாலும் இருக்கு. இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஊட்டச்சத்துக்கள் குளுக்கோஸ், நாம் உண்ணுகிற உணவில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய குளுக்கோஸ், நாம் சுவாசிக்கிற காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன், இது எல்லாமே ரத்தத்தின் வழியாகத்தான் ஒவ்வொரு செல்களுக்குள்ளும் செல்கிறது. இந்த செல்களுக்கான உணவே அதுதான். பிளட் தான், ரத்தம் போய் இந்த செல் சுவர் இருக்குல்ல, செல் மெம்பரைன் என்கிற செல் சுவரை கடந்து ரத்தம் உள்ள போகும். அப்படி அந்த உணவு ரத்தத்தின் வழியாக உள்ள போனோடனே அந்த செல்லுக்குள்ள நிறைய ரசாயன வேலைகள் நடக்கிறது. அதுக்குள்ள இருக்கிற மைட்டோகாண்ட்ரியாங்கிற அமைப்பு இருக்கு செல்லுக்குள்ள. இந்த செல்லவே கண்ணில் பார்க்க முடியாது, அதை பார்க்கறதுக்கு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்க்க முடியும். அந்த செல்லுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது என்பது நம்மளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. பெரும்பாலும் நல்லா தெரிந்து வச்சுக்க. ஒரு செல்லோட ஆரோக்கியத்தை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொண்டால் உங்கள் உடம்பில் ஆரோக்கியம் என்னங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கலாம். இந்த செல் ஆரோக்கியமா உங்களால் காப்பாற்ற முடியுமா? இப்படி நாம் உண்ணுகிற உணவில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உள்ள வந்து அதுக்குள்ள கலோரி உற்பத்தி ஆகிறது. நம்ம பேசுகிறோம், ஒரு நாள் முழுக்க வேலை செய்கிறோம், தூங்குறோம், நடக்கிறோம், இதுக்கு எல்லாத்துக்கும் சக்தி வேண்டும். அதுதான் கலோரின்னு சொல்கிறோம். அந்த கலோரி உற்பத்தி ஆகிறது மைட்டோகாண்ட்ரியா. அதுக்கு குளுக்கோஸ் வேணும். அந்த குளுக்கோஸ் ரத்தத்தின் வழியாக வருகிறது. அதே மாதிரி இதுக்குள்ள என்சைம்ஸ், ஹார்மோன்ஸ், 50 வகையான ஹார்மோன்கள் உற்பத்தி ஆகின்றன. ஒரு ஹார்மோன் குறைந்தாலும் நாம் நோயாளி. 50 வகையான ஹார்மோன், ஆயிரக்கணக்கான அமினோ அமிலங்கள், என்சைம்ஸ் உற்பத்தி ஆகிறது. இவ்வளவு ஒரு தொழிற்சாலையில் நடக்கிற எல்லா வேலைகளும் கண்ணுக்கே தெரியாத இந்த செல்களுக்குள் நடப்பதற்கு ரத்தம் உள்ள போகணும். ரத்தத்தின் வழியாக இந்த உணவெல்லாம் மூலப்பொருள்கள் உள்ள போனோம்னா இந்த வேலைகள்லாம் நடக்கும். தொழிற்சாலையில் நடக்கிற மாதிரி வேலை நடந்து கழிவுகள் வெளியேற வேண்டும். எப்படி ரத்தம் இந்த செல் சுவரை கடந்து உள்ள போய் வேலையெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தொழிற்சாலையில் இருந்த கழிவு வர்ற மாதிரி ஆக்சிஜன் உள்ள போச்சுல்ல, ஹீமோகுளோபின் வழியாக ஆக்சிஜன் உள்ள போச்சு. வெளியே கார்பன் டை ஆக்சைடு வெளியே, நம்ம சுவாசம் வெளியே விடும்போது கார்பன் டை ஆக்சைடு விடுறோம்ல, அப்படிதான் வருது. செல்லுக்குள்ள போய் தான் வருது. செல் கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரணும். இந்த ரத்தத்தில் உள்ள உணவு எல்லாம் போனதுக்கப்புறம் டாக்ஸின்ஸ், தண்ணீர், அந்த கழிவு நீர் வெளியே வரணும். இப்படி ஒவ்வொரு செல்களுக்குள்ளும், கோடான கோடி செல்களுக்குள்ளும் இப்படித்தான் இந்த நிமிடம் நம்ம சாப்பிட்ருப்போம். மத்தியானம் சாப்பிட்டது, சாயந்தரம் சாப்பிட்டது, காலையில் நைட் சாப்பிட்டது எல்லாம் இப்படி இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. சரி, இப்படித்தான் நடக்கணும். ஆனா இப்போ அப்படி நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி நடக்கவில்லை என்பதுதான் பிரச்சனை. என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த omega-6 என்கிற அதோடைய விகிதம், ரேஷியோ மாறி போனதால், அளவுக்கு அதிகமான omega-6 ஆகி போய் omega-3 மிக குறைந்து போனதால் நம் உணவில் இந்த செல் சுவர் என்கிற செல் மெம்பரைன், செல்லுடைய சுவர் இருக்கு பாருங்க, அது சற்று தடிமனாகவும் கட்டித்தன்மையும் அடைந்து விட்டது. முதல்ல ரொம்ப சாஃப்டா ஃபிளெக்சிபிளா இருக்கும்போது ரத்தம் அதை ஊடுருவி உள்ள போறது ஈஸியா இருந்தது. இப்போ omega-6 அளவுக்கு அதிகமாகி அதோடைய ரேஷியோ தவறுனதுனால இந்த செல்லுடைய சுவர் சற்று கடினமாகவும் கட்டித்தன்மை அடைந்து விட்டது. விளைவு, ரத்தம் அதை உள்ள ஊடுருவி அந்த ரத்தத்தில் அந்த ஊட்டச்சத்துக்கள் உள்ள போவது மிக 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 மெதுவாக நடக்கிறது. விளைவு, அது ஆக்சிடேஷன் அதிகமாகுது. செல்லுக்குள்ள நடக்கிற வேலைகளும் மிக மெதுவாக நடந்து கழிவுகள் வெளியேறுவதும் மிக மெதுவாக நடக்கிறது. அதன் விளைவு செல் டேமேஜ் அண்ட் செல் டெத். செல்கள் சேதமடைகின்றன, செல்கள் செத்து போகின்றன. ஒவ்வொரு செல்லுக்கு ஒரு ஆயுசு இருக்கு, ஒரு நாள் இருக்கு. 120 நாள், 7 நாட்கள், 30 நாள், 5 வருஷம், இப்படி ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு பல வகையான செல்கள் இருக்கு உடம்புல, அது தெரியும். அந்த செல்கள் அந்த குறிப்பிட்ட ஆயுசு வரைக்கும் இருக்காம அதுக்கு முன்னாடியே செத்து போவதால் இந்த செல்கள் எந்த உறுப்புக்குள் இருக்கிற, எந்த உடம்புக்குள்ள இருக்கிற எந்த உறுப்புக்குள் இருக்கிற செல்கள் சேதமடைகிறதோ அந்த உறுப்பு செயலிழக்க ஆரம்பிக்கும். அதுதான் நமக்கு நோயாக மாறுகிறது. இப்ப பேங்க்ரியாஸ் என்ற கணையத்தில் இருக்கக்கூடிய செல்களுக்கு இந்த பாதிப்பு வந்ததுன்னா கணையம் இன்சுலினை சுரப்பது குறைந்து போகும். விளைவு, நாம் வாழ்நாள் முழுவதும் சர்க்கரை நோயாளி. தைராய்டு என்கிற கணையம் இருக்கு, அதில் இருக்கக்கூடிய செல்கள் இந்த மாதிரி சேதம் அடையும் போது அதோடைய கணையம் தைராக்சின் என்கிற ஹார்மோன் சுரப்பது குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஹைப்போ தைராய்டு என்கிற பேர். இப்படி உடம்பு முழுக்க இருக்கிற செல்கள் சேதம் அடைவதால் தான் இன்னைக்கு நீங்கள் பார்த்திருக்கக்கூடிய அனைத்து நோய்களுக்கும் அடிப்படை காரணம் செல் டேமேஜ் அண்ட் செல் டெத். அதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம்
ஒமேகா 6 இம்பேலன்ஸ். எப்படி சார் ஒமேகா 6 அதிகமாகுதுன்னு சொல்றீங்க? நம்ம உணவு முறையில் என்ன மாற்றம் வந்துருச்சு? நம்ம எதை சாப்பிட்றோம்? ஏன் ஒமேகா 6 மட்டும் ஏறிட்டே இருக்குது, ஒமேகா 3 ஏறுறது இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒமேகா 6 எங்க கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா எல்லா விதைகளிலும் கிடைக்கும். சீட்ஸ் அண்ட் நட்ஸ் என்று சொல்லக்கூடிய எல்லா விதைகளிலிருந்து எடுக்கப்படுகிற எண்ணெய்களிலும் கிடைக்கும். நம்ம விதை ஒன்று சாப்பிட்றது இல்லை. சாப்பிட்றோமா? பாதாம் சாப்பிட்றோமா? கடலை இது சாப்பிட்றோமா? அதை சாப்பிட்டா அளவாக சாப்பிடுவோம். ஆனால் அதிலிருந்து எண்ணெய் எடுக்கிற பாருங்க, குறிப்பாக சன்ஃப்ளவர் ஆயில், காட்டன் சீட் ஆயில், சோயாபீன் ஆயில், எள்ளெண்ணெய், கடலை எண்ணெய், இந்த விதைகளிலிருந்து எடுக்கப்படுகிற எண்ணெய்களில் எல்லாம் ஒமேகா 6 நிறைய இருக்கிறது. இந்த எண்ணெய் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம்னு எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம ரொம்ப அது விளக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு காலத்தில் எனக்கு தெரிஞ்ச 1 லிட்டர் எண்ணெய் இருந்தால் ஒரு மாதம் நம்ம குடும்பம் அப்படியே ரன் ஆகி போகும். இத்தனைக்கும் அன்னைக்கு குடும்பம் பெருசாக இருந்தது. அன்னைக்கெல்லாம் குடும்பத்தில் 5 பேர் 7 பேர் எல்லாம் இருந்த ஒரு காலகட்டத்தில் கூட 1 லிட்டர் எண்ணெய் 1.5 லிட்டர் எண்ணெயில் ஒரு மாதம் கடந்து போகும். இன்னைக்கு 5 லிட்டர் கேன் வாங்கினா பத்துறது இல்லை. ஏன்? நம்ம உணவு முறைகள் மாறி போனது, அவ்வளவுதான். இன்னைக்கு எண்ணெய் யூஸ் பண்ணாம எதையும், வீட்டில் மட்டும் இல்லை வெளியே போனாலும் நாம் சாப்பிடுகிற உணவில் எல்லா உணவிலும் சிப்ஸ் பப்ஸில் இருந்து நீங்க பஜ்ஜி போண்டால இருந்து எதை சாப்பிட்டாலும் இந்த ஒமேகா 6 இந்த எண்ணெயை, சன்ஃப்ளவர் ஆயில் தான் பெரும்பாலும் யூஸ் பண்றாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எண்ணெய் உள்ள போகுது, ஒமேகா 6 அளவுக்கு அதிகமாயிட்டே இப்போ. சரி, ஒமேகா 3 ஏன் கிடைக்கிறது இல்லை? ஒமேகா 3 எங்க கிடைக்கும்னா, நமக்கு தெரியும் பாதாமில் கிடைக்கும், சில அவகோடா பழம், கடல் மீன்களில் கிடைக்கும். அதிகமாக கிடைக்கிறது கடல் மீன்கள் தான். ஆனால் கடல் மீன்கள் நம்ம சாப்பிட்றோமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அந்த கடல் மீனவே வாங்கினாலும் இந்த சின்ன சின்ன மீன்கள் கிடைக்கும். மத்தி, ஐல மீன், நெத்திலி மீன், சிறு மீன்கள், கடல் மீன்களில் நிறைய ஒமேகா 3 இருக்கிறது. ஆனால் அதை சாப்பிட்றது இல்லை. அப்படியே சாப்பிட்டாலும் வாங்கி இந்த சன்ஃப்ளவர் ஆயிலில் வறுத்து சாப்பிட்றதுனால அந்த ஒமேகா 3 முழுமையாக நமக்கு கிடைப்பதில்லை. அப்போ ஒமேகா 6 அதிகமாகுது, ஒமேகா 3 கம்மியாகுது. நான் சொன்ன மிகப்பெரிய பிரச்சனை உருவாகிறது. அதை விட ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. ஒமேகா 6 அதிகமாகும் போது ஒமேகா 6 என்ற ஃபேட்டி ஆசிட்ஸ் அளவுக்கு அதிகமாகுது. அது உடலில் இன்ஃப்ளமேஷன் என்கிற வீக்கத்தை, உள்காயங்களை ஏற்படுத்துகிறது. குரோனிக் இன்ஃப்ளமேஷன். என்ன குரோனிக் இன்ஃப்ளமேஷன்? நீண்ட நாட்களுக்கு ஒரு வீக்கம் அல்லது உள்காயம் தொடர்ந்து. இப்போ அக்யூட் இன்ஃப்ளமேஷனா, நம்ம ஒரு பக்கம் கீழே விழுகிறோம், அடிப்படுது, எவ்வளோ முள்ளு குத்துது, ஒரு கையில் கத்திப்படுதுன்னா அந்த இடத்துல வீக்கம் வருது இல்லை, ஸ்வெல்லிங் வருது, சிவப்பா ரெட்டிஷாக வருது, சிவப்பாக மாறுது, அந்த இடத்துல வீக்கம் வருதுன்னா அது அக்யூட். உடனடியாக மெடிசன் சாப்பிட்டாலும் கொஞ்சம் நாளில் ஒரு வாரத்தில் அது நார்மல் போயிடும். ஆனால் குரோனிக் இன்ஃப்ளமேஷன் என்பது இந்த மாதிரியான வீக்கம் தொடர்ந்து நம்ம உடம்புக்குள்ள இருந்தால் இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் கண்ணில் ஹார்ட் பிரச்சனைகள், லங்ஸ், லிவர் பிரச்சனை, டைஜஸ்டிவ் சிஸ்டம், வயிற்றுல பிரச்சனை வருது, ஸ்கின்னில் வரக்கூடிய அலர்ஜி, ஆஸ்துமா, எஸ்கிமா, அதே மாதிரி சோரியாசிஸ் மாதிரியான ஸ்கின் பிரச்சனைகள், தைராய்டு பிரச்சனை, பேங்க்ரியாஸ், இன்சுலின், டைபெட்டிக் 1 குறிப்பாக வர்றதுக்கான காரணம், கிட்னி பிரச்சனை. இத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு அடிப்படை காரணம் குரோனிக் இன்ஃப்ளமேஷன் என்கிற நீண்ட நாட்களாக இருக்கிற வீக்கம். அதுக்கு ஒரு அடிப்படை காரணம் இந்த ஒமேகா 6 அளவுக்கு அதிகமாக நம்ம உடம்பில் உள்ள போயிட்டு இருக்கிறதுனால. ஒரே ஒரு உதாரணம், இந்த இன்ஃப்ளமேஷன் என்ன பண்ணும், இந்த வீக்கம், உள்காயம் அல்லது உள் வீக்கம் உடம்பை என்ன பண்ணுங்கிறதுக்கான ஒரு உதாரணம். நம்ம ஹார்ட்டுக்கு போகிற ரத்த குழாய்க்குள்ள இன்ஃப்ளமேஷன் வந்தால் எங்க வேணாலும் வரும். இந்த இன்ஃப்ளமேஷன் இந்த வீக்கம் எங்க உடம்புக்குள்ள எங்க வேணாலும் உருவாக்கும். அப்படி ஒரு வீக்கம் ரத்த குழாய்க்குள்ள வந்ததுன்னா, ஹார்ட்டுக்கு போகிற ரத்த குழாய்க்குள்ள வந்ததுன்னா, எங்க இன்ஃப்ளமேஷன் வருதோ, வீக்கம் வருதோ, அந்த வீக்கத்தின் மீது கொழுப்பு படிய ஆரம்பிக்கும். எல்டிஎல் என்கிற லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் கொலஸ்ட்ரால் சென்று படிய ஆரம்பிக்கும். அது நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டியோட ஒரு வேலை. இப்போ இந்த இடத்துல ஒரு டேமேஜ் ஆகிருக்குது, அடிப்பட்ட மாதிரி வீங்கி இருக்குது, அங்கே வீக்கம் இருக்குது, அந்த இடத்துல டேமேஜ் ஆச்சுன்னா அந்த இடம் டேமேஜ் ஆகி அந்த ரத்த குழாய் ரத்தம் அந்த வீக்கத்து வழியாக வெளியே போயிடக்கூடாது, ரத்த குழாய் உடஞ்சி போயிடக்கூடாதுன்னு உடம்பு என்ன பண்ணுதுன்னா அந்த இடத்த சிமெண்ட் வச்சு தேய்க்கிற மாதிரி எல்டிஎல் கொலஸ்ட்ராலை வச்சு பூசுது, நம்மளை காப்பாற்றுறதுக்கு தான். ஆனால் இந்த வீக்கம் தொடர்ந்து நம்ம இந்த ஒமேகா 6 உணவுகளை அதிகமாக எடுக்கும்போது இந்த வீக்கம் பர்மனண்டாகவே இருக்கிறதுனால அதன் மீது இந்த கொழுப்பு படிந்து 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 அது பிளாக்காக மாறுகிறது. இன்னைக்கு பிளாக் இல்லாதவர்கள், இளைஞர்கள் கூட, ஏன் சின்ன பசங்களுக்கு கூட பிளாக் இருக்கு. காரணம் இன்று நாம் உண்ணுகிற உணவு. அட்டாக்ங்கிறது உலகத்தில் நம்பர் 1 கில்லர் டிசீஸாக காரணம் இன்ஃப்ளமேஷன். இவங்களுக்கெல்லாம் அட்டாக் செத்துருக்காங்க, இறந்துருக்காங்க. கோடான கோடிகளும் பணங்களும் அதிகாரம் அந்தஸ்து டாக்டர்ஸோட அட்வைஸு செக்கப்பு எல்லா நாலேஜும் எல்லா உதவிகளும் நல்ல உணவு முறையும் இருந்தவர்களே அட்டாக்ல இறந்துருக்காங்க.
இதை விட முக்கியம் பாருங்க, டாக்டர்ஸ் இறந்துருக்காங்க. இவங்க எல்லாமே டாக்டர்ஸ். 31 வயசு, 39 வயசு, 41 வயசு. இது என்ன தெரியுங்க, வெறும் டாக்டர்னா ஒரு பிசிஷியன் அல்லது ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் இல்ல, கார்டியாக் சர்ஜன், ஹார்ட் சர்ஜரி ஸ்பெஷல், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டுங்க. இதுல 3 பேர். இப்ப யோசித்து பாருங்க, யாரையும் விட்டு வைக்காது. ஒரு சின்ன விஷயம்தான், ஏன் நடக்குதுன்னே தெரியாம ஆட்கள் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 2 கோடி பேர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போறாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஒமேகா 6 இம்பேலன்ஸ். இப்போது இதுக்கு தீர்வு, பிரச்சனை சொல்லியாச்சு, தீர்வு சொல்லணும்ல. வெறும் பிரச்சனை மட்டும் பேசுறதுக்காக நம்ம இந்த மீட்டிங்க்கு வரல, நீங்களும் அதுக்காக வரல, தெரியும். இன்னைக்கு புதுசாக நிறைய பேர் வந்திருக்கீங்க. இது என்னோட உடம்புல ஒமேகா 6 அதிகமா இருக்குதா, ஒமேகா 6 3க்கு 1ங்கிற விகிதம் இல்லாம மாறி இருக்குதான்னு முதல்ல டெஸ்ட் பண்ணி எடுத்துக்க சொல்றோம். இந்த ஜின்ஜினோ என்ற இந்த இதுக்கு தீர்வு சொல்லுகிற ஒரு நிறுவனம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்க பிளட்டில் 2 துளி ரத்தத்தை அனுப்புங்கள். இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் கிட்டு கொடுக்குறாங்க. ஏன்னா இது வரைக்கும் நம்ம நிறைய நியூட்ராசூட்டிக்கல் நல்ல சப்ளிமெண்ட் ப்ராடக்ட்கள் நிறைய கம்பெனிகளில் 10-30 வருஷம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், நல்லா ரிசல்ட்டும் இருக்கு. ஆனால் அதெல்லாம் குத்து மதிப்பா, இதை சாப்பிடுங்க நல்லாயிரும், அதை சாப்பிடுங்க நல்லாயிரும், இந்த ஊட்டச்சத்து உங்க உடம்புக்கு வேணும் என்று நம்மளாக கணித்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கறது. ஆனால் இந்த கம்பெனி சொல்றது, நாங்கள் சொல்வதை நீங்கள் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் உங்கள் உடம்பில். அது கிட்டு கொடுக்குறாங்க, அதை ஓப்பன் பண்ணி அதில் கையில் குத்துறதுக்கு 2 பின் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அந்த நம்மளுடைய 2 துளி ரத்தத்தை அதில் இருக்கக்கூடிய ஒரு அட்டையில் 2 வட்டம் மாதிரி இருக்கும், அந்த வட்டத்துக்குள்ள 2 துளி ரத்தத்தை உங்களுக்கு அதில் வச்சு 10 நிமிஷத்துக்கு காய்ஞ்சதுக்கப்புறம் அதுக்குள்ள ஒரு அட்ரஸ் கவர் இருக்கும், அந்த கவருக்குள்ளே போட்டு உங்களுடைய எந்த தகவலும் வேண்டாம், நீங்கள் யார் எவர், உங்களுடைய வயசு என்ன, அட்ரஸ் என்ன, உங்களுடைய ஆணா பெண்ணா, எந்த தகவலும் நான் கொடுக்க வேண்டாம். இந்த கிட்டுக்குள்ளே ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பரை மட்டும் நம்ம கையில் எடுத்து வச்சுட்டா போதும். ஏன்னா இந்த ரிப்போர்ட் நமக்கு வர்றது நமக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. இந்த பிளட் ரிப்போர்ட் எங்க போகுதுன்னா நேராக டெல்லிக்கு போகுது. ஏன்னா இந்த ஜின்ஜினோ என்ற இந்த நிறுவனம், இந்த தீர்வை சொல்லுகிற இந்த பிரச்சனை எல்லாருக்கும் உடம்பில் இருக்கிறது என்று சொல்லுகிற இந்த நிறுவனம், அதோட தலைமைச் செயலகம் இந்தியாவுடைய ஹெட் ஆஃபீஸ் இருக்கிறது. ஸ்வீடன் நாட்டோட தூதரகம் டெல்லியில் இருக்கு. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தூதரகம் இருக்கும், எம்பசி, அதுக்குள்ள வச்சிருக்காங்க இந்த ஆஃபீஸ். அங்க போகுது நம்மளுடைய பிளட். அங்கிருந்து நேரா இது போவது ஸ்வீடன் நாட்டுக்கு. ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஸ்வீடன் நாட்டின் பக்கத்து நாடான நார்வே, நார்வேவுடைய தலைநகரம் ஓஸ்லோ. அந்த ஓஸ்லோ என்ற தலைநகரத்தில் இருக்கக்கூடிய உலக புகழ் பெற்ற ஒரு லேப், விட்டாஸ் அனலிட்டிக்கல் சர்வீசஸ் என்கிற உலக புகழ் பெற்ற லேப். இந்த சொல்லுகிற தகவல்களை நீங்கள் பரிசோதனை சோதித்து பார்த்து கொள்ளலாம், சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சுக்கணும். இந்த லேப் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய தலை சிறந்த பல்கலைக்கழகங்கள், யூனிவர்சிட்டிஸ், ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி, கிங்ஸ் காலேஜ் லண்டன், மேக்ஸ் பிளாங்க் இன்ஸ்டிடியூட் பெர்லின், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, ஓஸ்லோ யூனிவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய உலக புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களுடைய ஒஃபிஷியல் பார்ட்னர் தான் இந்த லேப், ஒஃபிஷியல் பார்ட்னர். அது மட்டுமல்ல, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட WHO உடைய கொலாபரேட்டிவ் பார்ட்னர். இந்த யூனிவர்சிட்டிகளும் WHO-வும் அவர்கள் சம்பந்தமான பரிசோதனைகளை இந்த லேபில் தான் பண்றாங்க. அப்பேற்பட்ட லேபுக்கு நம்ம இந்தியாவில் ஒரு மூலையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய 2 துளி ரத்தம் போகுது. அங்க போய் ஒரு மாதத்திற்குள் அந்த ரிப்போர்ட் நம்மளுக்கு வரும். அந்த ரிப்போர்ட் வரணும், ஆன்லைன்ல இணையதளத்தில் பதிவேற்றம் பண்ணிடுவாங்க. ஒரு இணையதளம் இருக்கு, zinzinotest.com என்கிற ஒரு இணையதளத்தில் பதிவேற்றம் பண்ணிடுவாங்க. உங்க கையில் ஒரு நம்பர் இருக்கும், டெஸ்ட் கிட் நம்பர், அது உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கும். அந்த நம்பரை நீங்க அந்த இணையதளத்தை ஓபன் பண்ணி அந்த நம்பர் அங்க டைப் பண்ணீங்கன்னா உங்க ரிப்போர்ட்டை நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். 21 பக்கத்திற்கான ரிப்போர்ட்டு, அவ்வளவு எலாபரேட் விரிவான ஒரு ஃபேட்டி ஆசிட் சம்பந்தமான ஒமேகா 3, 6, 7 சம்பந்தமான ஃபேட்டி ஆசிட் சம்பந்தமான ரிப்போர்ட் தர்ற லேப் இந்தியாவில் ஒண்ணுமே இல்லை. இருக்கு ஒமேகாவில் இந்தியாவில் ஒரு 3-4 லேப் இருக்கு. அதுல பேசிக்கான டெஸ்ட் மட்டும், உங்க உடம்புல ஒமேகா 6 என்ன ரேஷியோல் இருக்குது அப்படிங்கிறத இண்டெக்ஸ் டெஸ்ட் மட்டும் இருக்கும். ஆனா இந்த நிறுவனம், ஏன்னா இந்த லேப் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டட் ரோபோட்டிக், அங்க ஹியூமன் ஹேண்ட்லிங்கே கிடையாது. மனிதர்கள் எடுத்து வச்சு பிளட்டை வச்சு மைக்ரோஸ்கோப்ல பார்த்து அப்படி ஒரு பரிசோதனை எல்லாம் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டட் ரோபோட்டிக், அவ்வளவு ஹை டெக்னாலஜி. அங்க போயிட்டு நம்ம ரிப்போர்ட்டுக்கு நமக்கு வரும், நம்ம எடுத்து பார்த்து கொள்ளலாம். இப்படிதான் வரும். 21 பக்கத்துக்கு இதுல பாருங்க, இது ஒருத்தரோட ரிப்போர்ட். உங்களுக்கு ரெட் கலர்ல இருக்கனால சரியா தெரியுது. 3க்கு 1 இருக்க வேண்டிய ஒமேகா 3
6 எவ்வளவு, ஒமேகா 6 எவ்வளவு இருக்குதுங்க, 51க்கு 1. ஒமேகா 6 51 மடங்கும் ஒமேகா 3 1 மடங்கும் இருக்கிறது. இப்படி இருந்தா என்ன ஆகும் என்று உங்களுக்கு அந்த ரிப்போர்ட்ல கொடுத்திருப்பாங்க. அதுல 21 பக்கத்துல ஒரு 5-6 பக்கத்துக்கு அந்த ரிப்போர்ட் தெளிவா இருக்கும். பிளஸ் அது கூடவே ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருப்பாங்க. நீங்க உங்க உணவில இந்த மாதிரியான மாற்றங்களை நீங்கள் கொண்டு வந்தால் நீங்கள் உணவிலேயே அதை சரி பண்ணிடலாம். இந்த மாதிரியான உணவை சாப்பிடுங்க, இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் நீங்க பண்ணுங்க, இந்த மாதிரியான உங்களுடைய வாழ்க்கை முறையை, உணவு முறைகளை மாற்றிட்டீங்கன்னா இங்க ஒரு 3லிருந்து 6 மாதத்திற்குள் நீங்க சரி பண்ணிடலான்னு, உணவுலேயே பண்ணிடலான்னு அங்கே ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி உணவெல்லாம் நம்ம சாப்பிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா சாப்பிட முடியாது. சிம்பிளான உணவு முறைகள் தான். இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற இந்த இட்லி தோசையிலிருந்து விலகி, பஜ்ஜி போண்டாலிருந்து விலகி நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்றதுங்கிறது எத்தனை பேருக்கு பாசிபிள்னு தெரியல. ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கோம் அதில். அப்படி உங்களால் இவங்க கொடுக்குற அந்த ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்க. 120 நாட்களுக்குள் உங்களால் முடியவில்லை என்றால் 120 நாட்களுக்குள் இந்த ஒமேகா 6 நாங்க பேலன்ஸ் பண்ணி கொடுக்குறோம், 3க்கு 1 என்ற விகிதத்தில் மாற்றி தருகிறோம். 120 நாள் அந்த நாங்க கொடுக்கறத சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இதே மாதிரி 2வது பிளட் டெஸ்ட் எடுத்து அனுப்புங்க. அப்படி ரிப்போர்ட் வரும்போது உங்களுடைய ரிப்போர்ட் பாருங்க, முதல் எடுத்து அவரோட ரிப்போர்ட் தான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 51க்கு 1 இருந்த ஒமேகா 6 4க்கு 1ங்கிற ரேஷியோ வந்துருச்சு. ஏன்னா அது ரொம்ப ஹையா இருந்ததுனால 3க்கு 1 வரல. இன்னும் ஒரு மாசம் எக்ஸ்ட்ரா அந்த அவங்க கொடுக்குற அந்த சப்ளிமெண்ட் அவர் சாப்பிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்கா 3க்கு 1 என்ற ஒரு பேலன்ஸ்டான லெவலுக்கு வந்துடும். சரி, இந்த மாதிரி எவ்வளவு டெஸ்ட் எடுத்திருக்கான்னு நினைக்கிறீங்க உலகம் முழுவதும்? கடந்த 15 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 15 லட்சம் பரிசோதனைகள் உலகம் முழுவதும் நடந்திருக்கிறது. உலகத்திற்குள் எல்லா கண்டங்களிலும், எல்லா கான்டினென்ட் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் 15 லட்சத்திற்கு மேற்பட்ட பரிசோதனைகள் நடந்திருக்கு பிளட் டெஸ்ட். அதுல நல்லா கவனிங்க, இது என்னமோ நம்மளுக்கு இந்தியாவில், நம்மளுக்கு தமிழ்நாட்டில் நமக்கு மட்டும்தான் ஒமேகா 6 அதிகம், நம்புதான் உணவு இப்படி ஆயிப்போச்சுன்னு நினைக்காதீங்க. உலகம் முழுவதும் நிலைமை அப்படித்தான். வட அமெரிக்கா கண்டத்தில் எடுக்கப்பட்ட இரத்த பரிசோதனைகள் 99% பேரும் ஃபெயிலு. தென் அமெரிக்காவில் 97%. யூரோப்பில் தான் கொஞ்சம், ஏன்னா யூரோப்போட தரம், ஐரோப்பிய நாடுகள்ங்கிறதே கொஞ்சம் தரமானது. அங்கே மட்டும் 95% பேர் நல்லா இருக்காங்க. 95% பேர் அங்கேயும் பிரச்சனை தான். மிடில் ஈஸ்ட், கல்ஃப் கண்ட்ரிஸ் சொல்லக்கூடிய மிடில் ஈஸ்ட்ல 98%, ஆப்பிரிக்காவில் 99%, ஏஷியன் கண்ட்ரீஸ்ல 98%. மொத்த உலக சராசரி உலகம் முழுவதும் 97% பேருக்கும் ஒமேகா 6 இம்பேலன்ஸ் ஆகத்தான் இருக்கிறது. 197 பேருக்கும் ஒமேகா 6 அளவுக்கு அதிகமாகத்தான் இருக்கிறது உலகம் முழுவதும். அப்ப நமக்கு மட்டுமல்ல, காரணம் உலகம் முழுவதும் ஃபுட், உணவு முறை மாறி போச்சு, ஃபுட் கல்ச்சர் மாறி போச்சு, லைஃப் ஸ்டைல் மாறி போச்சு. அதைத்தான் சொல்றாங்க, உங்களால் முடியவில்லை என்றால், உணவில் நாங்கள் சொல்லுகிற மாற்றத்தை உங்களுக்கு கொண்டு வந்து உங்களால் முடியலைன்னா 120 நாட்களுக்குள் நாங்கள் இதை சரி தருகிறோம். எப்படி சார் சரி பண்ண சொல்றாங்க? இதுதான் சார் அந்த நிறுவனம் தருகிற ஒரு சின்ன ஒரு பாட்டில், ஒரு 300 ml 300 ml ஒரு பாட்டில். இதுல என்ன இருக்கு? எசென்ஷியல் ஆயில், எசென்ட் ஆயில் சொல்றேன், ஜின்சினோ எசென்ட் ஆயில் பிளஸ். இதுல 60% பியூர் ஹை கிரேட் ஃபிஷ் ஆயில். அது என்ன பியூர் ஹை கிரேட் ஃபிஷ் ஆயில்? ஃபிஷ் ஆயில் தான் எல்லா பக்கம் கிடைக்குமே. ஒமேகா 3 ஆயில் தானே சொல்றீங்க. அது எல்லா கடையிலும், எல்லா கம்பெனிலையும் கிடைக்குமே. நிறைய கம்பெனிகள் கடந்த 10-20 வருஷமா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நல்ல உலகத்தரமான கம்பெனிகள் கொடுக்குறாங்க ஃபிஷ் ஆயில். இது என்ன பியூர் ஹை கிரேட் ஃபிஷ் ஆயில்னா, இந்த ஜின்சினோ என்ற இந்த எசென்ஷியல் ஆயிலில் சேர்க்கப்பட்டிருக்கிற ஆயிலில் 60% பியூர் ஹை கிரேட்னா, இந்த ஆயில் எடுக்கிற நிறுவனம் இந்த மீன்களை பிடிப்பது அட்லாண்டிக் அண்ட் பசிபிக் கடலில் மட்டுமே வாழுகிற மீன்களை மட்டும்தான் பிடிக்குது. மற்ற எங்கேயும் மீன் பிடிக்கிறது இல்லை. காரணம், மற்ற கடல் எல்லாம் கண்டாமினேட்டட். மழை பெய்யுது, ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த கழிவுகளும், தொழிற்சாலை கழிவுகளும், சாய கழிவுகளும், எல்லா டிச்சும், எல்லா கழிவுகளும் கடலில் சென்று கலக்கிறது. அந்த தண்ணீரில் வாழுகிற மீன்களிலும் நீங்க ஃபிஷ் ஆயில் எடுத்தாலும் அதில் ஹெவி மெட்டல்ஸ் என்று சொல்லக்கூடிய மெர்க்குரி, ஆர்சனிக் மாதிரியான ஹெவி மெட்டல்ஸ் இருக்குது. அதனால இந்த ஃபிஷ் ஆயில் எடுக்கிற நிறுவனம் அட்லாண்டிக் அண்ட் பசிபிக்கில் மட்டும்தான் மீன் பிடிக்கிறாங்க. 40% இந்த ப்ராடக்ட்ல 40% பியூர்லி
விர்ஜின் ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயில்னா ஆலிவ் விதை இருக்குல்லங்க, அந்த காய், அது வந்து ப்ரீ ஹார்வெஸ்ட், அதோட அந்த அறுவடை செய்கிற காலத்திற்கு கொஞ்சம் முன்னாடியே அதை அறுவடை பண்ணி கோல்டு ப்ரெஷர் மெத்தட்னு சொல்கிறாங்க. இதை வந்து அந்த ஆயிலை புளிஞ்செடுத்து அப்படியெல்லாம் கிடையாது, இதோட ப்ராசஸிங் மெத்தடே வேறு. அப்படி சேர்க்கப்பட்ட 60% ஃபிஷ் ஆயில், 40% பியர், இதுதான் இந்த ப்ராடக்ட். இதை கேட்டோன்னே சாதாரணமாக எல்லாத்துக்கும் என்ன தோணும்? ஓ, ஒமேகா 3 ஆயில் சொல்கிறீங்களா சார், நான் சாப்பிட்ருக்கேன் சார், மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்குது, எல்லா கம்பெனியிலும் கிடைக்குது, அதை வாங்கி சாப்பிட்டா இது பேலன்ஸ் ஆயிருமா, என்னோட உடம்புல இருக்கக்கூடிய ஒமேகா 6 3 3க்கு 1 வீட்டில் வந்துருமா அப்படின்னு கேள்வி வரும். இதுக்கு ஒரு பரிசோதனை நடந்தது. இந்த பேலன்ஸ் எசென்ஷியல் ஆயில் என்கிற இப்போ நான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் 2010 உருவாக்கப்பட்ட போது அது ஒரு ஃபார்முலா, சும்மா அப்படியே ஒரு 60% ஃபிஷ் ஆயிலையும் 40% ஆலிவ் ஆயிலையும் கலந்தெல்லாம் கொடுக்கல. அது நிறைய ப்ராசஸ் இருக்கு. இப்போ கேள்வி வரும், நிறைய கம்பெனிகள் எல்லாம் ஃபிஷ் ஆயில் கிடைக்கும், கிரில் ஃபிஷ் ஆயில் கிடைக்குது, ஒமேகா 3 ஆயில் கிடைக்குது, காடு லிவர் ஃபிஷ் ஆயில் கிடைக்குது, அதெல்லாம் சாப்பிட்டா பத்தாதா அப்படின்னு கேள்வி வரும். இந்த ஆயில் உருவாக்கப்பட்ட போது 2010 ஒரு ஆராய்ச்சி நடந்தது. சின்டஃப் என்கிற ஒரு தேர்ட் பார்ட்டி ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இந்த பிரசன்டேஷனில் கீழே கொடுத்துருக்கோம், நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணலாம். சின்டஃப் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கம்பெனிகளிலும் கிடைக்கக்கூடிய கிரில் ஆயில், ஒமேகா 3 ஆயில், காடு லிவர் ஆயில், கூடவே இந்த எசென்ட் ஆயில் பிளஸ் ஜின்சினோவோட ஆயில், இதெல்லாம் எடுத்து பரிசோதனை பண்ணுது அந்த நிறுவனம். என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் கிரில் ஆயில் அப்படிங்கிற கேப்சூல் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்புக்குள்ள அது 5 மணி நேரம் மட்டுமே அது வேலை செய்யும். அதற்கப்புறம் அது ஆக்சிடைஸ் என்கிற நீர்த்து போகும். அதுக்கப்புறம் அது உபயோகமாகாது. 5 மணி நேரம் தான் உங்கள் உடம்புல வேலை செய்யும். ஒமேகா 3 என்கிற நமக்கு என்ன கேப்சூல் கிடைக்கும், நிறைய கம்பெனிகள் கிடைக்கும், கான்சென்ட்ரேட்டட் ஒமேகா 3, அதை வாங்கி சாப்பிடலாம். அது 9 மணி நேரம் உங்கள் உடம்பில் வேலை செய்யும். அதுக்கப்புறம் அது ஆக்சிடைஸ் ஆயிரும். காடு லிவர் ஆயில், காடுங்கிறது ஒரு ஃபிஷ், காட் ஃபிஷ், அது ஒரு வகையான மீன். அது கொஞ்சம் பெருசாக இருக்கும், நல்ல கொழுப்பான மீன். அது வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு அட்லாண்டிக் கடல் மட்டும்தான். அதோடைய கல்லீரலில் இருந்து காடு லிவர் ஆயில், ஃபிஷ் ஆயில் எடுக்கிறாங்க. அது கொஞ்சம் தரமானது, குவாலிட்டியானது, ஆனால் விலை அதிகம். நம்மளுக்கு எங்கேயும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கிடைச்சாலும் அந்த விலை கொடுத்து நம்மளால வாங்க முடியாது. அதை சாப்பிட்டீங்கன்னா 15 மணி நேரம் உங்கள் உடம்பிலும் செல்களிலும் அந்த ஒமேகா 3 வேலை செய்யும். ஆனால் ஜின்சினோ என்ற இந்த நிறுவனம் உங்களுக்கு தந்திருக்கிற இந்த ஆயில் உங்கள் உடம்பிலும் செல்களிலும் 35 மணி நேரம் தொடர்ந்து வேலை செய்வதால் தான் ஒமேகா 6 இதால பேலன்ஸ் பண்ண முடியுது. 3க்கு 1 என்ற விகிதத்தில் மாற்றுவதற்கு அடிப்படையான காரணம் இது. 35 மணி நேரம் உடம்பில் வேலை செய்கிற ஒரே ஒரு ஒமேகா 3 ஆயில் இது மட்டும்தான் உலகத்தில். அதனால்தான் இது காப்புரிமை பெற்றது. பேட்டன் ரைட் ப்ராடக்ட், பேட்டன் ரைட், த ஒன் அண்ட் ஒன்லி ஒமேகா 3 ஆயில். இட் ஒர்க்ஸ் இன் பாடி 35 hours. இதான் சார் அந்த ப்ராடக்ட். இது 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 ஒரு 300 ml தான், ஒரு சின்ன ஒரு பாட்டில் தான். ஆனால் இதுக்குள் ஒளிந்திருக்கிற பலன்கள் என்பது கற்பனை இதை நீங்கள் அனுபவிச்சா மட்டும்தான் புரியும். இதை நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு என்ன, நான் இது 75 நாளாக சாப்பிட்டு இருக்கனால எனக்கு இதோடைய பலன்கள் என்னன்னு தெரியும். இதில் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. ஏன் இந்த ஆயில் காப்புரிமை பெற்றது? பேட்டன் ரைட் ப்ராடக்ட், 15 வருஷம் ஆச்சு, இன்னைக்கு இந்த வரைக்கும் யாரும் காப்பி பண்ணல. த பெஸ்ட் ஒமேகா 3 ஆயில் இன் த வேர்ல்டு. பாலிஃபினால்ஸ் என்கிற பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள், அந்த ஆயில் வந்து 35 மணி நேரம் ஆக்சிடைஸ் ஆகாமல் வேலை செய்வதற்கு தேவையான பாலிஃபினால்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இது பியூர் ஹைகிரேட் ஃபிஷ் ஆயில்ங்கிறனால ஒமேகா 3, EPA, DHA, DPA என்கிற ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. அது கூட வைட்டமின் D3 அடிஷனலாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஏனென்றால் உடம்புல வைட்டமின் 3யோட பங்கு என்னங்கிறது நீங்கள் தேடி பாருங்கள், சர்ச் பண்ணி பாருங்க. வைட்டமின் D3 டிஃபிஷியன்சி அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. ஒரு வைட்டமின், உலகத்தில் 70% பேருக்கும் வைட்டமின் D3 குறைவாகவே இருக்கிறது. சூரிய ஒளியிலிருந்து மட்டுமே கிடைக்கிற வைட்டமின் D3 ரொம்ப 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 முக்கியமானது. அதை இதில் ஆட் பண்ணியிருக்காங்க கம்பெனி, அடிஷனலாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஹை பியூர் குவாலிட்டி வைட்டமின் D3 ஆட் பண்ணியிருக்காங்க. அது கூட ஆலிவ் ஆயில் சேர்த்திருக்கிறதுனால அதில் ஒமேகா 9 இருக்குது, வைட்டமின் E இருக்கு, நேச்சுரலி சோர்ஸ்டு இன்கிரீடியன்ஸ் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு 300 ml எசென்ட் ஆயில் பிளஸ். இது எப்படி சாப்பிட சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு நேரம் சாப்பிடுங்க, ஏதாவது ஒரு நேரம், குறிப்பாக சாப்பாட்டுக்கு முன்னாடியோ பின்னாடியோ. குறிப்பாக மார்னிங் ஹவர்ஸாக இருந்தால் கொஞ்சம் கூட நல்லது. காலையில் எழுந்திரிச்சோன்னா பல்லு விளக்கிட்டு ஒரு ஆயில் எடுக்க. எப்படி எடுக்க சொல்கிறாங்கன்னா, 1 கிலோ வெயிட்டுக்கு, உங்கள் உடம்பு வெயிட், பாடி வெயிட் 1 கிலோவுக்கு 0.15 ml அப்படின்னா 10 கிலோவுக்கு 1.5 ml, 1.5 ml. அப்போ ஒரு 50 கிலோ ஒருத்தர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, 7.5 ml எடுத்துக்கலாம்.
70 கிலோ இருந்தாருன்னா ஒரு 10 ml, 80 கிலோ இருந்தாருன்னா 12 ml, 100 கிலோ இருந்தாருன்னா 15 ml ஒரு நாளைக்கு ஒரு நேரம். சில சில பேருக்கு வயிற்றுல அல்சர் இருக்கும், அசிடிட்டி இருக்கும், வயிறு சாப்பிட்டா பயங்கர டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அவங்க என்ன பண்ணலாம்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடலாம். இதை சாப்பிடுங்க, 120 நாள் சாப்பிடுங்க. 120 days இந்த கம்பெனி சொல்றது, 4 மாதங்கள். ஒரு ஒரு 70 கிலோ சராசரி வெயிட் இருக்கிறவருக்கு 10 ml சாப்பிட்டாருன்னா இந்த ஒரு பாட்டில் ஒரு மாசம் வரும். அப்படி 4 பாட்டில் சாப்பிடும்போது ஆவரேஜ் வெயிட் இருக்கிறவருக்கு சொல்றேன் நான், 10 ml சாப்பிட்ற ஒரு வெயிட், உடம்பு வெயிட் இருக்கிறவருக்கு ஒரு மாசம் வரும். நீங்க 4 பாட்டில் வாங்கி 4 மாசம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரெண்டாவது டெஸ்ட் எடுங்க. ரெண்டாவது டெஸ்ட் எடுத்து பாருங்க. முதல்ல உங்க உடம்புல omega-6 என்ன ரேஷியோவில் இருந்தது, 120 நாட்களுக்கு அப்புறம் என்ன ரேஷியோவில் இருக்குதுன்னு பாருங்க. இந்த 120 நாள்ல உங்க பிளட் மாறி இருக்கும், பிளட் ரிப்போர்ட் மாறி இருக்கும். அது உங்களுக்கு தெளிவா தெரியும். உங்க உடம்புக்குள்ள இந்த ஒரு ப்ராடக்ட் எப்படி வேலை செஞ்சிருக்குன்னு தெரியும். சரி, உடம்புல என்னென்ன மாற்றங்கள் வரும்? இப்போ இந்த ப்ராடக்ட் வாங்கி சாப்பிட்றவங்க எல்லாமே அந்த டெஸ்ட்டை எடுத்து இங்கிருந்து அனுப்பி அங்கிருந்து பிரான்ஸ் போய், சாரி, நார்வே போய் டெஸ்ட் ஆகி ரிப்போர்ட் வரணுமான்னு கேட்டீங்கன்னா தேவையில்லை. நம்ம அப்படி சொல்றது இல்லை. விருப்பம் இருக்கிறவங்க வாங்கி டெஸ்ட் அனுப்பிக்கங்க. ஏன்னா அந்த டெஸ்ட் வாழ்நாள் நம்ம வேற பண்றதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படி ஒரு டெஸ்ட். ஏன்னா உலகம் முழுவதும் 15 லட்சத்திற்கு மேற்பட்ட பேர் பரிசோதனை பண்ணிட்டாங்க. நம்ம எல்லாரையும் அப்படி பண்ண சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு இது யார் சாப்பிடலாம் கேள்வி. சாதாரணமா எந்த ஒரு ஊட்டச்சத்து உணவாகவே இருந்தாலும், உலகத்தரமானதாகவே இருந்தாலும் குழந்தைகளுக்கு கொடுக்க கூடாதுன்னு சட்டம். ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு வயசு வச்சிருப்பாங்க. 7 வயசு குழந்தை கீழே கொடுக்காதீங்க, 10 வயசு கீழே கொடுக்காதீங்க, 13 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கொடுக்காதீங்கன்னு ஒரு சட்டமே வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் அது மாறுபடும் ஏஜ். ஆனா இந்த ப்ராடக்ட் என்ன சொல்றாங்கன்னா, 6 மாத குழந்தை முதல் 100 வயது வரை நீங்கள் இதை யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம், குறிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்க வேண்டும். கொடுக்கணுங்கிறாங்க, கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுங்கிறாங்க. சரி, இதை சொல்றது யார்? இதை சொல்வது யார்? நமக்கு தெரியும், ஒவ்வொரு நாட்டுக்கு என்று ஒரு அமைப்பு இருக்கு. என்ன அமைப்பு இருக்கு? ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டி இருக்கும். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒன்று இருக்கும். இப்போ இந்தியாவில் FSSAI, ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அமெரிக்காவில் இருக்கு USFDA, ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன், US அமெரிக்கா. இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒன்று இருக்கும். ஆனால் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய 40 நாடுகளுக்குமான ஒரு அமைப்பு இருக்கு. ஒரு நாட்டுக்கு இல்லை, மொத்தம் ஐரோப்பாவில் இருக்கிற கண்டத்துக்கு 40 கண்ட்ரிஸ் இருக்கு கிட்டத்தட்ட. அது எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரே அமைப்பு யூரோப்பியன் ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டி, EFSA. அது சொல்லுது, EFSA சொல்லுது, என்ன சொல்லுது? இந்த ஒரு பேலன்ஸ் எசென்ஷியல் ஆயில் 18 வகையான பலன்களை உங்கள் உடம்பில் ஏற்படுத்தும். மிக 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 முக்கியமாக அந்த கிரீன் கலர்ல, பச்சை கலர்ல கொடுத்திருக்கிற 3 ஃபங்க்ஷன்: பிரெயின் ஃபங்க்ஷன், ஹார்ட் ஃபங்க்ஷன், இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தி. இது 3ம் சரியாக வேலை செய்தால் உடம்பு தானாவே எல்லாத்தையும் சரி பண்ணிக்கும். இன்னைக்கு இம்யூனிட்டி யாருக்கு சரியா இல்லை. ஒன்று ஹைப்பர் இம்யூனிட்டி, ஒன்று ஹைப்போ இம்யூனிட்டி. ஒன்று இம்யூனிட்டி சரியா வேலை செய்யறது இல்லை, சிலது அளவுக்கு அதிகமாக வேலை செய்யுது. ஹார்ட் ஃபங்க்ஷன் இன்னைக்கு 90% பேருக்கு சரியில்லை. இந்த 3 ஃபங்க்ஷனை பக்காவான நார்மல் பொசிஷன் கொண்டு வந்துடும். உங்க பிரெயின் ஃபங்க்ஷன் வேற மாதிரி இருக்கும். ஒரு 4 மாதங்கள் முதல் 6 மாதங்கள் எடுக்கும்போது உங்களுடைய மைண்டு யோசிக்கிற விதம், ஸ்ட்ரெஸ், டென்ஷன், தூக்கம் எல்லாத்தையும் நார்மல் பொசிஷன் கொண்டு வந்துடும். பிளஸ் அதற்கு கூட சேர்ந்து கண் பார்வை, உங்களுடைய பல்லு, எலும்பு, டீத் அண்ட் போன் ஸ்ட்ரக்சர், எலும்பு சம்பந்தமான, மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள். இன்னைக்கு மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் 70% பேருக்கும் இருக்கிறது. சில பேர் நடந்து போறதை பார்த்தாலே தெரியும், ரொம்ப கஷ்டப்பட்டு, குறிப்பாக பெண்கள். ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்கிற செல் டேமேஜுக்கு வரக்கூடிய விஷயத்தை தடுக்கிறது. உங்களுடைய பிளட் ப்ரெஷர் நார்மல் லெவலுக்கு கொண்டு வருகிறது. செல் டிவிஷன், செல்கள் ஒரு அதோடைய ஆயுசு முடிஞ்ச உடனே ஒரு 120 நாள் வச்சுக்கோங்க, அல்லது 15 நாள், 10, ஒவ்வொரு செல்லுக்கு ஒரு லைஃப் இருக்கு. அது முடிஞ்ச உடனே அது இறந்து விட்டு 2 செல்களை உருவாக்கும். ஒரு செல் சாகும், 2 செல் உருவாகும். இப்படி 2 செல் 4 ஆகும், 4 8 ஆகும். செல் டிவிஷன் சொல்லுவாங்க. அது சரியாக நடக்கும், ப்ராப்பரா. செல் டிவிஷன் மட்டும் ப்ராப்பரா நடக்குதுன்னா செல் சரியாக இருக்கிறது என்று அர்த்தம். பிளட்டில் இருக்கக்கூடிய ட்ரைக்ளிசரைட்ஸ், அதோடைய லெவலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். ஏன்னா ட்ரைக்ளிசரைட்ஸ் அதிகமானால் ஹார்ட்டுக்கு மிகப்பெரிய டேஞ்சர். அதே மாதிரி
இதில் வைட்டமின் D3 ஆட் பண்ணியிருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். அதே மாதிரி உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய கால்சியம், உணவில் நம்ம ஏதாவது கால்சியம் சாப்பிட்டோம்னா கால்சியம், பாஸ்பரஸ், இதை ரெண்டையும் சரியாக எடுத்து உடம்புக்கும் எலும்புக்கும் மூட்டுக்களுக்கும் பல்லுக்கும் கொண்டு போய் சேர்க்கிற வேலை பக்கப்படும். அதுக்கு வைட்டமின் D3 மிக மிக முக்கியம். இன்னைக்கு உலகத்தில் 70% பேருக்கும் வைட்டமின் D3 குறைவாக இருப்பதினால் நோய் எதிர்ப்பு சக்தியும் எலும்பு பிரச்சனைகளும் பார்க்கிறோம். பிளட்ல கால்சியம், பிளட் இன்னொரு விஷயம், பிளட்ல ரத்தத்தில் கால்சியமோட அளவு சரியாக இல்லை என்றால் உங்கள் மசில் ஃபங்க்ஷன், உங்களுடைய சதைகளுடைய வேலைகள், உடம்பு வலின்னு சொல்றாங்கல்ல, நிறைய பேர் சுருங்கி விரியும் தன்மையுள்ள மசில்ஸ் எங்கெல்லாம் இருக்குதோ, ஹார்ட் சுருங்கி விரியுதா, நுரையீரல் சுருங்கி விரியுதா, நம்ம கை கால்களில் தொடையில கையில எல்லாம் இருக்கக்கூடிய மசில்ஸ் நம்ம வேலை செய்யும் போது சுருங்கி விரியுதா, இந்த மசில்ஸ் எல்லாத்துக்கும் கால்சியம் லெவல் ரத்தத்தில் சரியாக இருக்க வேண்டும். இல்லைன்னா வலி வரும், பெயின் வரும். அதை சரி செய்கிறது. பிளட்டில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவல், அதோடைய ஒரு லெவல் இவ்வளவுதான் இருக்கணும்னு இருக்குது, அதை சரியான லெவலுக்கு கொண்டு வருது. எல்லாத்த விட முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் இந்த ஒரு ப்ராடக்டை தொடர்ந்து எடுத்தால் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையுடைய மூளை வளர்ச்சி, கண் வளர்ச்சி, பால் குடிக்கிற குழந்தை 12 மாதங்கள் வரை பால் குடிக்கிற குழந்தைக்கும் கண், மூளை மற்றும் பிசிக்கல் விஷுவல் டெவலப்மெண்ட்ஸுக்கு மிக மிக அற்புதமான ஒரு ப்ராடக்ட். இது இது என்னங்கிறது, இந்த ஒரு ப்ராடக்ட் எப்படி வேலை செய்யுங்கிறது அதை அனுபவிக்கும் போது உங்களுக்கு தெரியும் நண்பர்களே. இதை ஒரு வாய்ப்பா நீங்க பயன்படுத்திக்கங்க. நீங்க என்ன, உங்களுக்கு சார் எனக்கு பிரச்சனை இருக்குது, ஆல்ரெடி சுகர் பேஷண்ட், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க நாங்க சொல்ற டெஸ்ட் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல லேபுக்கு போங்க. ரொம்ப சின்ன குட்டி லேப், கொஞ்சம் நல்ல லேபுக்கு, தரமான லேபுக்கு போங்க. தைரோ கேர் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கும். அந்த மாதிரியான கொஞ்சம் நல்ல லேபுக்கு போங்க. அங்க பிளட்டை கொடுங்க. சுகர் பேஷண்டா இருந்தா HbA1c அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. 3 மாசத்துக்கோட சராசரி சர்க்கரை அளவு டெஸ்ட் இருக்கு. அந்த ரிப்போர்ட்டை கையில் வச்சுக்கங்க. ஃபாஸ்டிங் சுகரை எடுத்து கையில் வச்சுக்கங்க. நீங்க சாப்பிட்ற இன்சுலினோ மாத்திரையோ மருந்தோ அதை தொடர்ந்து எடுங்க, அதை நிறுத்தக்கூடாது. அது கூட சேர்ந்து அடிஷனலா இந்த ஒரு ப்ராடக்டை ஆட் பண்ணுங்க. ஒரு 4 மாதங்கள் குறைந்தபட்சம் எடுத்து இந்த ப்ராடக்டை சாப்பிடுங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் அதே லேபுக்கு போங்க, அதே டெஸ்ட் எடுத்து 2 ரிப்போர்ட்டை கம்பேர் பண்ணி பாருங்க. தைராய்டு இருக்கா, தைராய்டு டெஸ்ட் எடுத்துக்கங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி. உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல லேபில் எடுங்க. ஒரு 1000 ரூபா வந்தாலும் பரவாயில்ல, போய் எடுங்க. பிபி இருக்கா செக் பண்ணிக்கங்க. மூட்டு வலி, முழங்கால் வலி, ஸ்கின் பிரச்சனைகள், சோரியாசிஸ், அலர்ஜி, நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள், கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள், குழந்தையின்மை, PCOD, ஆண்களுக்கான பிரச்சனை, ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகள், இப்படி கொலஸ்ட்ரால், அடைப்புகள், மூளை சம்பந்தமான பிரச்சனைகள், அதாவது ஒரு டோட்டல் சொல்யூஷன். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அதோட டெஸ்ட் எடுத்துட்டு குத்து மதிப்பா சாப்பிடாதீங்க, அவ்வளவுதான். இதுதான் முதல் நிறுவனம். எனக்கு தெரிஞ்சு 30 ஆண்டுகளாக இந்த ஊட்டச்சத்து துறையில் நான் இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த 30 ஆண்டுகளில் நீங்க டெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிடுங்கன்னு சொன்ன ஒரே நிறுவனம் இது மட்டும்தான். ஏன்னா நீங்களும் உங்களுக்குமே இது மாற்றம் வந்திருக்குதான்னு தெரியாது, ஆனால் ரத்தம் பொய் சொல்லாது. நான் கூட பொய் சொல்லலாம், இந்த ப்ராடக்ட் ஸ்டார்ட் போட்டு எனக்கு ஒன்றும் பெருசா வித்தியாசம் தெரியலன்னு சொல்லலாம், ஆனால் ரத்தம் பொய் சொல்லாது. அதனாலதான் டெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. பாடி வெயிட் லாஸ், ஓவர் வெயிட் இருக்கிறவங்களுக்கு என்ன சாப்பிட்டாலும் வெயிட் குறையறது இல்லை. இத்தனை பலன்களை அதாவது நம்முடைய லைஃப் ஸ்டைலில் பெரிய மாற்றங்களை நம்ம இப்போ நான் சொல்கிறேன், இந்த ப்ராடக்ட் சாப்பிட்றவங்க எல்லாரும் நீ மாவு சத்து உணவை அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, எண்ணெய் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னால் யாராவது கேட்க போகிறாங்களா? இல்லை சார், நீ இனிமேல் நாங்கள் பயன்படுத்தலை, இந்த ஆயிலை பயன்படுத்தலை சார், அப்படித்தான் முடிவெடுப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் நார்மல் லைஃப், இப்போ என்ன லைஃப் போயிட்டு இருக்குது அது இப்படியே போட்டோம். அதுல எல்லாம் மாற்றங்கள் வந்து பத்தியம் இருங்க, இப்படி சாப்பிடாதீங்க, அப்படி சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க, அது காப்பி குடிக்காதீங்க, அதெல்லாம் தேவையில்லை. இது உணவு. நீங்க நார்மல் லைஃப்ல உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கங்க எந்த மாதிரியான உணவு நம்ம உடம்ப பாதிக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுட்டு நாளைக்கு அதை சாப்பிடும்போது ஒரு செகண்ட் யோசிங்க, அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். சின்ன சின்ன உடல் பயிற்சிகள், வாக்கிங், அதெல்லாம் பண்ணுங்க. பிளஸ் இந்த ப்ராடக்டை தொடர்ந்து எடுங்க. மினிமம் 6 மாசம் எடுங்க. நான் என்னுடைய ரெக்கமெண்டேஷன் 1 வருஷம் உங்கள் உடம்பிற்கான ஆரோக்கியத்திற்காக இந்த ஒரு ப்ராடக்ட் எடுங்க. நீங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு இருக்கலாம். 1 வருடம் எடுங்கள். 1 வருடத்தை நீங்க தொடர்ந்து எடுத்தீங்கன்னா நம்ப மாட்டீங்க, உங்கள் வயதில் 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் உடம்பு எப்படி இருந்ததோ அப்படி ஒரு உடம்பை நீங்க பார்க்க முடியும்.
உலகத்தில் 112 நாடுகளுக்கு சென்றடைந்த ஒரு ப்ராடக்ட்டை நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க நண்பர்களே. தமிழ்நாட்டில் இப்பதான் ஒரு மாசம் தான் ஆச்சு. 112 நாடுகளுக்கு போயிட்டு இருக்கு. நீங்க உங்க நண்பர் ஏதாவது அமெரிக்காவில் இருந்தா எங்க இருந்தாலும் கேளுங்க, இந்த ப்ராடக்ட் அங்கேயே அவர் ஆர்டர் போட்டுக்கலாம். நீங்களே இங்கிருந்து வாங்கி கொரியர்ல அனுப்ப வேண்டியதில்லை. நீங்க இங்கிருந்து அனுப்பிச்சு கொடுத்து லிங்க் அனுப்பி கொடுத்தீங்கன்னா அவர் அங்கேயே ஆர்டர் போட்டு அங்கேயே பணம் கட்டி அங்கேயே ப்ராடக்ட் வாங்கிக்காரு. உலகம் முழுவதும் உலகத்தில் இருக்கிற விளையாட்டு வீரர்கள், உலகத்தில் இருக்கிற எல்லா விளையாட்டு, எந்த ஒலிம்பிக்கில் இருந்து எந்த விளையாட்டு வீரர்களுக்காக இருந்தாலும் ஒரு பரிசோதனை இருக்கு. உங்களுக்கு தெரியும், ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி அல்லது கலந்ததுக்கு அப்புறம் அவங்களோட பிளட் எடுத்து பரிசோதனை பண்ணுவாங்க. ஏதாவது ஊக்க மருந்து மாதிரியான, போதை மருந்து மாதிரியான, ஸ்டெராய்டு மாதிரியான மருந்து சாப்பிட்ருக்காங்களான்னு. அதனால எந்த விளையாட்டு வீரர்களும், ஒலிம்பிக் விளையாட்டு வீரர்களும் அவங்க அவங்க சாப்பிட்ற உணவு ஊட்டச்சத்தாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதில் இன்ஃபார்ம்டு ஸ்போர்ட் என்கிற தரச்சான்றிதழ் இருக்குதான்னு பார்த்து தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா அது இல்லைன்னா அவங்க அந்த ப்ராடக்ட் எவ்வளவு நல்ல ஊட்டச்சத்து ப்ராடக்டாக இருந்தாலும் சாப்பிட மாட்டாங்க. இந்த ப்ராடக்ட் இன்ஃபார்ம்டு ஸ்போர்ட் என்ற அந்த தரச்சான்றிதழை பெற்றது. ஹலால். உலகத்தில் எல்லா சர்டிஃபிகேட் இதில் இருக்கு. ஏன்னாச்சும் குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்ற, கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லும் போதே நீங்க யோசிக்கணும். உலகத்தில் பல நூறு விளையாட்டு வீரர்கள் இந்த ப்ராடக்டோடைய பிராண்ட் அம்பாசிடரா இருக்காங்க. இவங்க எல்லாம் இதை எடுத்துட்டு இருக்கிறாங்க எல்லா நாடுகளிலும். சரி, இந்தியாவுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? கிட்டத்தட்ட 2-3 வருஷம் ஆச்சு. இந்த நபருக்கு கிடைச்ச ஒரு 10 மாசம் ஆச்சு. போன அக்டோபர் 2024 அக்டோபர்ல இந்த நண்பருக்கு கிடைக்கிறது. இவர் பேர் வந்து ரமேஷ் கட்டி, ரமேஷ் கவர்மெண்ட் கட்டி, கர்நாடகா, பெங்களூர், 60 வயது. இவர் இந்த ப்ராடக்ட் வாங்கி கேட்டோன்னே நல்லா இருந்து சயின்ஸ் சாப்பிட ஆரம்பிக்கிறார். இந்த ப்ராடக்ட்டை சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோ எடுக்கும்போது அவரோட உடம்பு வெயிட் 90 கிலோ. 5 நிமிடங்கள் கூட நடக்க முடியாது, அவ்வளவு கால் வலி, ரொம்ப டயர்டாக இருப்பார். 90 கிலோ. இந்த ப்ராடக்ட்டை இன்னைக்கு வரைக்கும் சாப்பிட்டு இருக்காரு. 10 மாதங்களாக தொடர்ந்து இந்த ஒரு நேரம் இந்த ப்ராடக்ட் எடுத்துட்டு இருக்காரு. நம்ப முடியுதான்னு பாருங்க. கோடீஸ்வரன். ஒரு ப்ராடக்ட் உள்ளுக்குள்ள இருந்து இவ்வளவு வேலை செய்யுமா அப்படின்னா உடம்பை எவ்வளவு சமநிலைப்படுத்திரு. இது பேரே பேலன்ஸ் எசன்ட் ஆயில். தொடர்ந்து எடுத்தால் இப்படி ஒரு மாற்றத்தை நாம் அனுபவிக்க முடியும். அதனால நான் ரெக்கமெண்ட் பண்றது 1 இயர். நீங்க ஒரு 3 மாசம் எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க நிறுத்த மாட்டீங்க, அது வேற. அதை விட முக்கியம், இவர் ஹை சுகர் பேஷண்ட். ஹை சுகர். 2024 அக்டோபர் 22ஆம் தேதி எடுக்கப்பட்ட ரத்த பரிசோதனை. ரமேஷ் எஃப் கவர்மெண்ட் கட்டி, 60 வயது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஃபாஸ்டிங் பிளட் சுகர் 332, ஆஃப்டர் ஃபுட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் 444. இந்த லெவல்லையே அவர் இன்னும் ஒரு 6 மாசம், ஒரு வருஷம் இருந்திருந்தாருன்னா அவர் இருப்பார்னு நினைக்கிறீங்க? ஃபாஸ்டிங் சுகர் 332. இந்த ப்ராடக்ட் கிடைச்சோன்னு தொடர்ந்து சாப்பிட்றாரு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் டெஸ்ட் எடுக்கிறார். எப்போ எடுக்கிறாருன்னு பாருங்க. 18 ஏப்ரல் 2025. அக்டோபர் 22லிருந்து நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், 6 மாசம். 6 மாசத்துக்கு அப்புறம் டெஸ்ட் எடுக்கிறாரு ஃபாஸ்டிங் சுகர். அதே லேப். ஃபாஸ்டிங் சுகர் 138, சாப்பிட்டதுக்கு அப்புறம் 165. இது ஒன்று போதாதா சார்? இது வந்து நல்லா கவனிங்க, இது பிபி சரி பண்றதுக்கு அல்லது சுகரை சரி பண்றதுக்கு, முழங்கால் வலி சரி பண்றதுக்கு ஆன ப்ராடக்ட், மருந்து அல்ல. அது மைண்ட்ல வச்சுக்கினீங்க. இது செய்கிற வேலை ஒவ்வொரு செல்களையும் முழுமையாக ஆரோக்கியமாக மாற்றுகிறது. உள்ளிரோட கழிவுகள் முழுமையாக வெளியேறுவதற்கு பயன்படுகிறது. உடம்புக்குள்ள எங்கெங்க இன்ஃப்ளமேஷன்ஸ், வீக்கங்கள் இருக்கிறதோ அதை எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணுது. ஒமேகா 6, 3யும் 3க்கு 1 என்ற விகிதத்தில் பேலன்ஸ் பண்ணா இந்த இன்ஃப்ளமேஷன் எல்லாம் காணாம போயிடும். இன்ஃப்ளமேஷன் காணாமல் போனால் இன்னைக்கு நீங்க உடம்பில் பார்க்கக்கூடிய முழங்கால் வலியிலிருந்து, ஸ்கின் டிசீஸிலிருந்து, ஹார்ட் ப்ராப்ளத்திலிருந்து, தலைவலியில் ஆரம்பித்து பல விஷயங்களுக்கும் அடிப்படை இன்ஃப்ளமேஷன். அதெல்லாம் தானாக சரியாவதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த அற்புதமான ஒரு ப்ராடக்டை, ஒரு பொருளை, ஒரு தீர்வை, உணவு, இது ஒரு உணவு. மீனை சாப்பிட்றோம், மீன் இருக்கிற இது ஆலிவ் ஆயில் சாப்பிடுவோம், ஆலிவ் ஆயில் இருக்கக்கூடிய ஆயில், அவ்வளோதான். இது வேற ஒன்றும் இல்லை. ஆனால் அதை அந்த 35 மணி நேரம் உடம்புல வேலை செய்கிற மாதிரி ப்ராசஸ் பண்ணி காப்புரிமை வாங்கியிருக்காங்க, பேட்டன் ரைட் வாங்கியிருக்காங்க. 2005 ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் ஜின்சினோ என்ற ஐரோப்பா நாட்டைச் சேர்ந்த, ஐரோப்பா கண்டத்தைச் சேர்ந்த ஸ்வீடன் நாட்டில் அது நிறுவனம். ஐரோப்பாவுடைய தரம் என்னன்னு நீங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நான் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. போர்ச்சுகல், பிரான்ஸ், யுனைடெட் கிங்டம், நெதர்லாண்ட்ஸ், நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாந்து, லாட்வியா, சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, இத்தாலி, இப்படியே போகலாம்.
அந்த நாடுடைய தரம் என்னன்னு சொல்ல, அந்த நாட்டிலிருந்து உருவான ஒரு நிறுவனம். 20 ஆண்டுகளை நிறைவு செய்த கம்பெனி. 20 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நாஸ்டாக் என்கிற உலகத்தில் முதல் டிஜிட்டல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ஸ்டாக் மார்க்கெட் நியூயார்க்கில் இருக்கு. உலகத்தில் 2வது மிகப்பெரிய ஸ்டாக் மார்க்கெட், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அதுல பதிவு செய்யப்பட்ட லிஸ்டட் கம்பெனி. அப்போ ஒரு கம்பெனியோட தரத்தை பத்தி நீங்க யோசிக்கிறதுக்காக நான் இதெல்லாம் சொல்றேன். ஒரு ப்ராடக்ட் எந்த மாதிரியான ப்ராடக்ட் கொடுத்துருப்பாங்கன்னு சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நீங்க நம்மனா வாங்கி சாப்பிட்டா போதும். நீங்க விரும்பினா இந்த சின்சனோ நிறுவனத்துடைய ஷேர் வாங்கி வைக்கலாம். 3 வருடங்களுக்கு முன்னாடி இந்த நிறுவனம் இந்தியாவுக்கு வந்த போது ஒரு ஷேர் வேல்யூ, ஒரு ஷேரோட வேல்யூ 750 ரூபா. இன்னைக்கு 2500 ரூபா. காரணம் 112 நாடுகளை சென்றடைந்து விட்டது. இந்த நிறுவனத்தை நிறுவியவர்கள் கணவன் மனைவி 2 பேரும். அவங்களுடைய கனவு உலகத்தினுடைய எல்லா மக்களுக்கும் ஒரு தீர்வு, ஒரு விஞ்ஞான ரீதியான ஒரு தீர்வை கொண்டு போய் சேர்க்கணும் என்று அவங்க அதனுடைய முயற்சியில பல 30க்கு மேற்பட்ட ப்ராடக்ட்டுகளை அவங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்தியாவுக்கு வந்தது ஒன்னே ஒண்ணுதான். இந்த ப்ராடக்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்டிபிக் அட்வைசரி போர்டு, விஞ்ஞானிகளின் டாக்டர்ஸோடைய பேரும் அவங்களுடைய ப்ரொஃபைலும். இந்த ப்ராடக்ட்டை பத்தி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் இவங்களுடைய ப்ரொஃபைலை நீங்க செக் பண்ணலாம். காப்புரிமை பெற்ற ப்ராடக்ட், சொந்தமாக ஓன் மேனுஃபேக்சரிங் அண்ட் R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் லேபரட்டரி இருக்கு. கடைசியாக எல்லாரும் நீ புதுசா நிறைய பேர் வந்திருக்கீங்க. நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நபர், நிறைய பேர் இருக்காங்க, இவர் முக்கியமா தெரிஞ்சுக்கங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் என்கிற ஐபோன், ஆப்பிள் மொபைல் இருக்குல்ல, அதோடைய ஃபவுண்டர், கோ ஃபவுண்டர் 2011 தனது 55வது வயதில் இறந்து போகிறார். கோடீஸ்வரன். கோடீஸ்வரன் அவர் என்ன கோடீஸ்வரன் நான் சொல்ல வேண்டியது, எத்தனை லட்சம் கோடின்னு நம்மளுக்கு நீங்க சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சுக்குங்க. 55வது வயதில் கணையத்தில் வந்த கேன்சர், பேங்க்ரியாட்டிக் கேன்சர். அவருடைய கடைசி வார்த்தைகள், கடைசி நாட்களில் அவர் பேசிய வார்த்தைகள் புத்தகத்தில் வந்திருக்கு. வணிக உலகில் நான் வெற்றியின் உச்சத்தை அடைந்தேன், பலரின் பார்வையில் என் வாழ்க்கை வெற்றியே இறுதியாக இருந்தது. அது என்னை மாதிரி வெற்றி அடைன்னு நினைச்சாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனால் வேலையை தாண்டி உண்மையான மகிழ்ச்சி மிக குறைவாகவே இருந்தது. இப்போது மருத்துவமனையில் படுத்துக்கொண்டு என் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது அதை நான் வித்தியாசமாக பார்க்கிறேன். ஒரு காலத்தில் நான் பெருமையாக கருதிய அனைத்து அங்கீகாரம் மற்றும் செல்வம் மரணத்தின் முகத்தில் வெளிரி போய் மங்கி விடுகிறது. உங்கள் காரை ஓட்டவோ அல்லது உங்கள் நிதியை, உங்கள் பணத்தை நிர்வகிக்கவோ ஒருவரை நீங்கள் பணியமர்த்தலாம். ஆனால் உங்கள் நோயை உங்களுக்காக தாங்கிக் கொள்ளவோ அல்லது உங்கள் இடத்தில் உங்களுக்காக இறந்து போகவோ ஒருவரை நீங்கள் பணியமர்த்த முடியாது. நீங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும். இழந்த பொருட்களை பெரும்பாலும் அடைந்து விடலாம், ஆனால் ஒரு விஷயம் இருக்கிறது, இழந்தால் என்றென்றும் போய்விடும். அதுதான் வாழ்க்கை. ஒருவர் அறுவை சிகிச்சை அறைக்குள் செல்லும் போது அவர் இன்னும் படித்து முடிக்க வேண்டிய ஒரு புத்தகம் இருப்பதை உணர்வார். கடைசி நிமிடத்துல ஆரோக்கியமான வாழ்க்கை என்ற புத்தகம். உங்கள் பயணத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் திரை விழும் ஒரு நாள் வரும். எனவே உங்கள் குடும்பத்தை நேசிக்கவும், உங்கள் துணை, உங்கள் குழந்தைகள், உங்கள் நண்பர்களை போற்றுங்கள், அவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள், அவர்களை பாராட்டுங்கள். கடைசி வழியில எவ்வளவு கோடிகள் இருந்தும் காப்பாற்ற முடியாமல் போன ஒரு நபருடைய வலி. நான் சொல்ல வர விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், இதெல்லாம் நமக்கு பாடம். இன்னைக்கு நம்மகிட்ட பெருசா பணம் இல்லாம இருக்கலாம், ஆனால் ஒரு சில ஆயிரங்களை செலவு பண்ணி ஆரோக்கியத்தை காப்பாத்திக்கணும், அதுதான் முக்கியம் என்று நாம் நினைத்தால் காப்பாத்திக்கலாம். இல்லையா, நாளைக்கு நீங்க எவ்வளவு சேர்த்து வைத்திருந்தாலும் நாம் அதை கொண்டு போய் கேள்வி கேட்காமல் அவங்க கேட்கிற பணத்தை ஆஸ்பத்திரியில் கொடுத்துட்டு வர வேண்டிய ஒரு நாள் நமக்கு வரக்கூடாது. தேங்க்யூ நண்பர்களே, தேங்க்யூ, அனைவருக்கும் நன்றி. நண்பர்களே, யாராவது இங்க மீட்டிங்கில் இருக்கக்கூடிய நம்ம நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா, இந்த ப்ராடக்டை கடந்த 1 மாசமா 20 நாளா 15 நாளா சாப்பிடக்கூடிய நிறைய பேர் இருக்கு. ஏன்னா 1 மாசம் தானே ஆச்சு. அவங்க நீங்க வந்து யாராவது இது சாப்பிட்டு உங்களுக்கு ஏதாவது ரிசல்ட் கிடைச்சிருக்குது அப்படின்னு ஃபீல் பண்றவங்க இருந்தீங்கன்னா, அந்த ரிசல்ட்டை வந்து இன்னைக்கு புதுசா வந்தவங்களுக்கு விருப்பம் இருந்தா சொல்லுங்க. நீங்களா தான் சொல்லணும், நாங்க யாரையும் கூப்பிட மாட்டோம். அப்படி சொல்லணும்னு நினைக்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா அவங்களை அன்மியூட் பண்ணலாம். இது மற்றவருக்கு பயன்படும். நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. கண்ணன், நீங்க அன்மியூட் பண்ணிக்கங்க. கண்ணன் சார் வணக்கம். கண்ணன் பேசுறேன் சார், ஈரோடு. சொல்லுங்க கண்ணன். கண்ணன் சார் சொல்லுங்க சார். சார் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 27 டேஸாக எடுத்துட்டு இருக்கேன். ஓ, ஓகே. என்னோட சைடு நான் எடுத்துட்டு இருக்கேன், என் ஒய்ஃப் அண்டு அப்பா பாட்டி கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் இதை எடுக்கிறோம். கிரேட், சூப்பர். எனக்கு என்ன மாற்றங்கள்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு.
ஓகே. ஒண்ணு. 2வது நல்லா தூக்கம் வருது. ஏன்னா நார்மலாவே 11 மணிக்கு இல்லாம தூங்க மாட்டேன். இப்போ ஒரு நைட் ஒரு 9 மணிக்கு 9:30க்கெல்லாம் நல்லா தூக்கம் வருது. அண்டு வயிறு வந்து ரொம்ப கிளீனா இருக்கிற மாதிரி இருக்கு. நார்மலா மோஷன் பிரச்சனை இருக்கு எனக்கு. சரிங்க. ஸோ அந்த ஓ, பிரச்சனை இப்போ டோட்டலாக கிளியர் ஆயிருக்கு. என்னோட சைடில் இது எல்லாமே. ஒய்ஃப் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்ல வந்து எந்த க்ரீமுமே போட முடியாது ஃபேஸில். ஓ, எதை ஓ. போட்டாலும் திடீர் அப்படியே ஒயிட் ஒயிட்டாக வந்துடும். ஸோ இப்போ இதை எடுத்ததுக்கப்புறம் ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட்டு. ஸ்கின் வந்து பளபளன்னு ரொம்ப நல்லாவே மாறி இருக்காங்க. அண்ட் அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்ரைட்டிஸ் தான், அவங்க கால் வலி. ஸோ அதுக்கு வந்து நார்மலாக நிறைய மெடிசன் எடுத்துட்டு இருந்தாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 20 டேஸில் நல்ல ரிசல்ட். அவர் ஃபர்ஸ்ட் நார்மலாகவே எந்த ஒரு சப்ளிமெண்ட் கொடுத்தாலும் பெருசாக எடுக்க மாட்டார். ஒரு 2 நாள் எடுப்பார், 3 நாள் எடுப்பார். இப்போ ம். ஒரு பாட்டில் முடிஞ்சு 2வது பாட்டில் எடுத்துட்டு இருக்காங்க அப்பாவும் பாட்டியும். பாட்டிக்கு வந்து சுகரு. அவங்களது வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல், ரொம்பன்னு சொல்ல முடியாது. ஒரு 380 இருந்தது 100 பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்கு. அதுவே பெரிய விஷயம் தான் சொல்ல போனா. ஏன்னா இவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அதுல கண்ட்ரோல் ஆகாது, இதுல கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் ஒரு ஆயிட்டு 20 இருக்கு. டேஸ்ல வந்து 100 பாயிண்ட்ஸ் குறையிறதுங்கிறது சுகருக்கு பெரிய ரிசல்ட்டுங்க பெரிய கண்ணன். ரிசல்ட் தான். ஆனா ஆனா இவ்வளவு நாளா இல்லாத விஷயம் இப்ப அவங்களுக்கு என்னன்னா, நார்மலா சுகர் இருக்கிறதுனால எனர்ஜி லெவல் பெருசாவே இருந்துட்டு இருக்காது. பட் இப்போ நல்லாவே எனர்ஜி வந்து சூப்பரா இருக்காங்க. மெயின்டைன் பண்றாங்க. வாழ்க்கை உண்மையிலேயே இந்த ப்ராடக்ட் நம்ம குடும்பத்துக்கே ஒரு வரம். அது ரொம்ப அற்புதமான கண்டிப்பா சார். இப்ப விஷயத்தை இப்போ கண்ணன். வரைக்குமே நான் கிட்டத்தட்ட ஃபேமிலிக்காகவே 5 பாட்டில் முடிய போகுது இப்ப. சூப்பர், சூப்பர், வெரி குட். தேங்க்யூ கண்ணன், தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி தேங்க்யூ மச், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. அடுத்து யாராவது மியூட், அடுத்து யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணி கண்ணன் அன்மியூட் பண்ணிட்டீங்க. வேற யாராவது நீங்களே வாலண்டியரா சொல்லலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா நான் அன்மியூட் பண்ணி தரேன். கட் ஆயிடுச்சாட்டிருக்கு. சார் என்னோட வாய்ஸ் கேக்குதா? எஸ் சார், சார் எஸ் சார். கிளியரா தான் இருக்கு. கிளியரா இருக்கா? ஓகே, 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 ரைட், ரைட். சரிங்க, யாராவது சொல்றதா நீ சொல்லலாம், நான் அன்மியூட் பண்ணி தரேன். சொல்லுங்க. உங்களுக்கு இன்னைக்கு 10 நாள், 15 நாள், 20 நாள் தான் ஆச்சு சார் சொன்ன மாதிரி. அதுக்குள்ள இவ்வளவு பெரிய மாற்றங்கள், ரிசல்ட்டுங்கிறது ஒரு உண்மையிலேயே மற்றவங்களுக்கு, புதுசா வந்தவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு இதா இருக்கும், ஆர்வமா இருக்கும், அவங்களுக்கு ஒரு பலனா இருக்கும். அதுக்காக தான் இந்த டெஸ்டிமோனி சொல்றது. ஓகே, இப்போ யாரும் இல்லைன்னா நமக்கு வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்த மீட்டிங்ல நமக்கு டெஸ்டிமோனியில் யாராவது இருந்தால் நீங்களும் வாலண்டியரா சொல்லுங்க, தாராளமா சொல்லுங்க. ஓகேங்களா? ஓகே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ. குட் நைட் டு ஆல். அனைவருக்கும் இரவு வணக்கம். நன்றி.